வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கை பொண்ணு வெள்ளின்னு சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏதாவது தனி சப்ஜெக்ட், அதை நான் பேச விரும்பல. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்களா? தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய், தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் என்ன செய்தார்களா? தங்களுடைய கரங்களை திடப்படுத்தினார்கள். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் நம்முடைய கரத்தை திடப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நமக்கோ மனம் இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய், தேவனுடைய பார்வையிலே ஆலயத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய பணிமுட்டுக்களை காணும்படியான ஒரு மனநிலை நமக்கு இல்லாத இருக்கிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்திற்குள் வரும்போது வெறுங்கையாய் வர வேண்டாம். சங்கீதம் 96:8 நாம் வாசிக்கிறோம், என்னுடைய சன்னிதானத்திற்குள் வரும்போது வெறுங்கையாய் வர வேண்டாம். ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் வரும்போது, இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அதை சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை ஆலயத்தின் மக்கள் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் உள்ள காரியங்களை தேவனுடைய மக்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவனுடைய காரியங்களிலே மக்கள் தங்களுடைய வறுமையில் இருந்தாலும், தங்களுடைய கஷ்டத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், துயரத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் கரங்களை திடப்படுத்தினார்கள். அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு அவர்கள் தன்னை தீர்மானித்து செயல்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் எஸ்ரா ஜனங்களை புரிந்து கொண்டார், ஜனங்கள் எஸ்ராவை புரிந்து கொண்டார்கள். ஆகவே ஒருவருக்கொருவர்கள் அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தபடினாலே இந்த ஊழியத்தை செய்வதற்கு, சபையிலே காரியங்களை எடுத்து நடத்துவதற்கு, ஆலயத்தின் காரியத்தை பொறுப்பெடுப்பதற்கு ஒவ்வொருவரும் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபையிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை நேசிக்கிறவர்களாக, இருதயத்தை பக்குவப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது நம்முடைய கரத்தை நாம் திடப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்கள் எல்லாம் 8வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜனங்கள் தேவனை தேடினார்கள். ஜனங்கள் தேவனை உபவாசத்தோடு அவர்கள் தேடினபடியினாலே கர்த்தர் அவர்களுடைய தேடிகளுக்கு தகுந்த பலனை தந்தருளினார். ஆகவே அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பம் செய்தார்கள். ஆகார் அழுது ஜெபித்தார்கள், எசேக்கியா அழுது ஜெபித்தார்கள். ஜெபித்ததினாலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ தனித்து உட்கார வேண்டும். 2வது வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் உன்மேல் அமர வேண்டும். நீ கேட்டவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். நீ தேவனுடைய ஆவிக்குள் உன்னை நிரப்பிக் கொள்ளும் பொழுது தேவன் உன்னை எழும்ப பண்ணுவார். நீ எழும்பி சபைகளுக்குள் பிரவேசிப்பாய், மற்ற ஜனங்களுக்குள்ளே நீ பிரகாசிப்பாய். தேவன் உன்னை எழுப்பும் போது நீ பிரகாசமாய் இருப்பாய். ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய ஜெபத்தை தேடி, நீ சொல்லுகிற வசனத்தை தேடி, நீ பண்ணுகிற ஊழியத்தை கண்டு ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அப்படி வரும்போது நீ தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தில், செய்ய வேண்டிய காரியத்தில் உன்னுடைய கைகளை நீ திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கும் இந்த சபைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு இந்த ஊழியத்துக்கும்
சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த சபையில நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஊழியத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் இந்த சபையின் மூலமாய் உனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை தேவன் உன்னோடு பேசுவார், உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ பற்றி கொள்ளும் பொழுது தேவன் இந்த சபையில உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார், ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுவார், ஒரு சுவிசேஷகனாய் மாற்றுவார், ஒரு மெய்ப்பனாய் மாற்றுவார், ஒரு போதகனாய் மாற்றுவார். அப்படி மாற்றுகிற அனுபவம் சபைக்கு உள்ளேதான், சபைக்கு வெளியே அல்ல. இந்த சபைக்கு உள்ளே இருந்து நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால் சபையிலே தேவன் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கிருபை எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி இருக்கிறவங்களையும் வெளியே கூட்டிட்டு போய் எல்லா நீயும் உருப்படியாக மாட்டேன், கூட்டிட்டு போறவங்களையும் உருப்படியாக்க விட மாட்டேன். இன்னைக்கு அதுதான் சபையில நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய மக்களாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. Glory to Jesus. தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எஸ்ராவை போல நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து இந்த நாளிலே நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த எஸ்ராவை போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த எஸ்ராவை போல உம்முடைய வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே இந்த எஸ்ராவை போல நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து என்னுடைய இருதயத்தை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வாயிலை திறந்து நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே உட்கார எனக்கு உதவி செய்யும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும், என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க முடியாது எனக்கு உதவி செய்யும், நான் கேட்கிற காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தேவன் நீர் எழும்ப பண்ணும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கரங்களை திடப்படுத்தும்படியா நீர் உதவி செய்யும். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். ஓ ஜீசஸ், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக எங்களை தாழ்த்துமிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் செயல்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்த எஸ்ராவை போல நாங்களும் வாழ கற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர்களை வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த சபைக்காய் செபிக்கிறோம், இந்த சபையின் ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையினுடைய போதகருக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவரை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த சபையை நீர் பெருக செய்யும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். துதி கன மகிமையாக உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.